வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விவசாயியோட கதை பற்றி பார்க்கலாமா? ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தானாம். அந்த விவசாயி நிலம் இருந்ததாம். அந்த நிலத்திலே அந்த விவசாயி வீடு கட்டிக்கிட்டாராம். அடுத்தது மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்க ஆரம்பித்தாராம். அந்த விவசாயி தினமும் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுவாராம். தண்ணி பாய்ச்சும் போது அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக குரங்குகள் நிறைய வந்துச்சான். அந்த குரங்குகள் வந்ததும் அந்த விவசாயி தண்ணி பாய்ச்சறத பார்த்துட்டு போச்சான். அப்புறம் இன்னொரு நாளும் நாங்களும் இந்த வேலையை செய்யட்டுமான்னு அந்த குரங்கு விவசாயிகிட்ட கேட்டுச்சான். தண்ணி பாய்ச்சுங்க அப்படின்ட்டு. அந்த விவசாயிக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுங்களாம். அந்த குரங்கு பயிர்கள்லாம் சேதப்படுத்தாத அந்த விவசாயிக்கு தண்ணி பாய்ச்சிச்சான். ரொம்ப உதவியாக இருந்ததாம். ஒரு நாள் தவிர்க்க முடியாத அளவுக்கு அந்த விவசாயிக்கு வெளியில் போகிற வேண்டிய வேலை இருந்ததாம். நம்ம வெளியில் போனால் நிலத்துக்கு பயிருங்களுக்கெலாம் எப்படி தண்ணி பாய்ச்சறதுன்னு யோசிச்சாராம். அப்புறம்தான் குரங்குகள் தான் பயிரை சேதப்படுத்தாத தண்ணி பாய்ச்சுதே, நம்ம குரங்குகள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அந்த வேலையை அப்படின்ட்டு அந்த விவசாயி என்ன சொன்னாராம், குரங்குகள்கிட்ட நான் வெளியில் போகிற வேலை இருக்குது, நீங்கள் இந்த செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்களா அப்படின்னு. அந்த குரங்குகளும் நானும் பாய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு குரங்கு கேட்டுச்சான். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், வேர் தெரிகிற அளவுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னான். அந்த குரங்குகள் என்ன பண்ணிச்சான், எங்கே தண்ணி பாய்ச்சினா வேரே தெரியலன்ட்டு என்ன பண்ணிச்சுங்களா, எல்லா மரத்தையும் பிடுங்கி போட்டுடுச்சுங்களாம். அந்த விவசாயி பார்க்கும்போது, என்ன இது வெறும் செடிகள்லாம் வாடி போயிருக்கு, ஏன் இப்படி பண்ணி செடியெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த குரங்குகள் சொல்லிச்சான், நாங்களும் தண்ணி பாய்ச்சணும் எஜமானே, இருந்தாலும் வேரே தெரியல, அதனால் எல்லா மரம் செடிகள்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் அப்படின்னு அந்த குரங்குகள் பதில் சொல்லிச்சான். நீதி: அனுபவம் இல்லாதவர்களுக்கு வேலை வைப்பது எப்போதும் தவறு. பாய் குட்டீஸ்.